நின்னை சில வரங்கள் கேட்பேன், நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தந்திடுவாய். எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடல் வேண்டும். என்னை புத்துயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். மகாகவி பாரதியின் வேண்டுதல்களோடு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் ஐயா உதயகுமார் அவர்களையும், வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும், நான் சார்ந்திருக்கக்கூடிய திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தின் சார்பாக மிகுந்த பணிவோடும் மிகுந்த அன்போடும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்னும் மிச்சம் இருக்கிறது. என்னுடைய தலைப்பு இன்னும் மிச்சம் இருக்கிறது. இந்த தலைப்பு நான் தேர்ந்தெடுத்தது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆத்மார்த்தமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய வாசகம் தான் இந்த இன்னும் மிச்சம் இருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு விகடன்ல துணை எழுத்து, இப்ப புத்தகமா இருக்கு துணை எழுத்துன்னு அவருடைய புத்தகம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த துணை எழுத்து கதைய வாரம் விகடன்ல எழுதிட்டு இருப்பாரு. எழுதி முடிச்சுட்டு அந்த தொடர் போடும்போது இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு போடுவாரு. இன்னைக்கு இருக்கும்போது இன்றைய காலகட்டத்துல தொடர் எழுதுறவங்க சலசலக்கும், இன்னும் பேசலாம், எதோ சொல்றாங்க. அது இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட், அப்படி போயிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்ற காலத்துல தொடரும் மட்டும்தான் இருக்கும். தொடரும் அப்படின்னு போடக்கூடிய அந்த காலகட்டத்துல இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த சொல்லாடல் எனக்கு அப்பவே என் மனசுக்குள்ளார போய் உக்காந்துருச்சு. அந்த சொல்லாடல் அதுக்கப்புறம் நான் அசை போடும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ளார ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அது ஒரு கருத்து செறிவான ஒரு சொல்லாடல். அந்த வாசகம் ஒரு கருத்து செறிவானது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா அது ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஆனா அதே சமயம் இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. வீட்டுல சோறு இன்னும் மிச்சம் இருக்குன்னா அடுத்த பயன்பாட்டுக்கு தயாரா இருக்கு. குழம்பு கூட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா நாளைய பொழுது ஓட்டிடலாங்கிற நம்பிக்கை பெண்களுக்கு வந்துடும். எல்லாத்துலயுமே இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. எப்பெல்லாம் எனக்குள்ளார நான் கலைஞ்சு போறேனோ அந்த நேரமெல்லாம் இந்த சொல்லாடல் தான் எனக்குள்ளார வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால அது அப்படி எனக்குள்ளாரே இருந்ததுனால அமைச்சர் ஐயா போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி நீங்க ஒரு சொற்பொழிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைப்பு சொல்லுங்கம்மான்னு இன்னும் மிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இது எனக்குள்ளார வாழ்ந்துகிட்டே இருந்ததுனால இன்னும் மிச்சம் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லி பாப்பீங்க, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதை விட இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்குள்ளார நம்பிக்கை இருக்கும். எல்லா இடத்துலயும் எப்ப வேணுமானாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் மிச்சம் இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிக்கலாம். நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைப்பு இந்த தலைப்பு. சரி, இதுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யோசிக்கும் போது இந்த தலைப்புல ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற மாதிரி எல்லாரும் பேசிக்கலாம். இப்ப நம்மளே காப்பி குடிச்சோம். நாங்க காப்பி குடிக்கும் போது ஐயா சொன்னாங்க, அந்த டம்ளர் எடுக்க போயிட்டாரு ஃபாஸ்ட் நியூஸ் பாபு, அந்த டம்ளர் எடுக்க போயிட்டாரு. உடனே இல்ல இன்னும் மிச்சம் இருக்குன்னாரு. நான் இன்னும் குடிச்சு முடிக்கல, இன்னும் மிச்சம் இருக்குன்னாரு. எனக்கு அடடா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. எந்த இடத்துல வேணாலும் இந்த தலைப்பை நாம பொருத்திக்கலாம், பேசலாம். ஆனா இன்றைக்கு இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துல இன்னும் மிச்சம் இருக்குங்கிற தலைப்புல நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, என்னுடைய வாசிப்பை தான் நான் பேச போறேன். என்னுடைய வாசிப்பு இன்னும் மிச்சம் இருக்கு. நீங்க எல்லாரும் கேட்கறதுக்கு, நான் இந்த சமூகத்துக்கு பயன்படுறதுக்கு இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. என்னுடைய வாசிப்பை தான் நான் இந்த இடத்துல கொண்டுட்டு போய் உங்களோட கடத்தலான்னு நினைக்கிறேன். இந்த 1 மணி நேரத்துல என்னுடைய வாசிப்பு, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரசனை, அததான் நான் இங்க கொண்டு கடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வாசிப்புங்கிறது நான் உயிரோட இருக்கிறேன், உயிர்ப்போட இருக்கிறேன். என்னோட அன்பு, காதல், பாசம், வலி, வேதனை எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாத்துல இருந்து கடந்து வர போறது அல்லது எல்லாமே எனக்குள்ளார வாழுது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய வாசிப்பாலதான். அந்த வாசிப்பை அப்படியே உங்ககிட்ட கொண்டு இந்த 1 மணி நேரம் சேர்த்து உங்களையும் அந்த ரசனைக்குள்ளார கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னுடைய நோக்கமா இருக்கு. இன்னும் மிச்சம் இருக்கு அப்படிங்கிறதுல என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை, என்னுடைய ரசனைய உங்களுக்குள்ளார கடத்தி கொண்டு போறேன். அந்த ரசனைக்கு நான் எதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா,
ஒரு கதையை எடுத்துட்டேன். தமிழ் சமூகத்துல கதை, இசை, கவிதை இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை. இதுதான் நம்மளோட இருக்கக்கூடியது. அந்த வகையில கதை தான் நமக்கு ஆதி. நம்மளுடைய மொழி கதை தான் நமக்கு. கதை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளாரையும் கதை இருக்கு. கதைகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு இசையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு கவிதையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்படித்தான் என்னுடைய வாசிப்பை, அந்த ரசனைய உங்களுக்குள்ளார கொண்டுட்டு வர போறேன். இப்ப முதல்ல நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதையும் யாருடைய கதையை நான் சொல்ல போறேன் அப்படின்னா, என்னுடைய ஆத்மார்த்தமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதையைத்தான் சொல்ல போறேன். இதுவும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த கதை. 2012 நினைக்கிறேன். 2012 விகடன்ல பிரைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு நட்சத்திர எழுத்தாளர்களுடைய அணிவகுப்பு அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு நட்சத்திர எழுத்தாளர்கள் ஒரு சிறுகதையை எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதிக்கிட்டு வரும்போது இந்த எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதை ஒரு வாரம். எப்பவுமே எஸ் ராமகிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். அதை விட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, அதுக்கான ஓவியம் வரைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னாக்க இளையராஜா தம்பி எஸ் இளையராஜான்னு சொல்லிட்டு கொரோனா காலத்துல இறந்து போய் நான் ரொம்ப அழுதுருக்கேன் அந்த தம்பிக்காக வேண்டி. அவருடைய ஓவியம் அதுல இருக்கும். கதைக்கு பேரு விரும்பி கேட்டவள். கதையோட தலைப்பு விரும்பி கேட்டவள். ஒரு பழங்காலத்து வீட்டுல உயரமான திண்ணையில ஒரு தூண் இருக்கும். அந்த இடத்துல ஒரு அழகான 11 வயதுல இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் உட்காந்துருப்பாங்க. முட்டிக்காலில் அப்படி கைய வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியிலிருந்து ஏதோ ஒரு பாடலை அவங்க ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிற அந்த ரசனைய அந்த ஓவியன் அப்படியே அவங்களுடைய முகத்துல வரைஞ்சிருப்பார். அந்த முகத்தை பார்த்தாலே இவ்வளவு ரசனையா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஓவியத்தோட இருக்கும். நீங்க எடுத்து யூடியூப்ல கூட போட்டு பார்க்கலாம். கதையோட தலைப்பு விரும்பி கேட்டவள் அப்படிங்கிற தலைப்புல அந்த கதை இருக்கும். நான் கதையை சொல்றேன். நீங்க என்னோட அந்த கதையில நீங்களும் பயணிக்கணும்னு உங்களை நான் அன்போட கேட்டுக்கிறேன். அப்பா, டிவியில உன் பாட்டு ஓடுது, அம்மா உன்னை கூப்பிடுறா அப்படின்னு நித்யா என் பொண்ணு என்னை கூப்பிடுறா. டிவியில உன் பாட்டு ஓடுது, அம்மா உன்னை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்றா. பொண்ணு அந்த வார்த்தைய சொல்லும் போதே எனக்கு அப்படியே அந்த பாடல் ஓடுது. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். பிபிஎஸோட குரல்ல இந்த பாடல் என்ன செய்யுது, அப்படியே ஒலிக்குது. அந்த பாடல் ஒலிக்கும் போது என் மனசு அப்படியே கனமா இருக்குது. மனசு அப்படியே கனத்து போகுது. இந்த பாடலை கேட்கும் போது சில நேரங்கள்ல நான் என்ன மீறியே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா அழுக ஆரம்பிச்சிடுறேன். நான் இப்படி அழுக ஆரம்பிச்சதை பார்த்துட்டு என்னுடைய மனைவி கேட்கிறா, ஏங்க யாராவது சினிமா பாட்டுக்கு இப்படி அழுவாங்களா, ஏங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு என் மனைவி கேட்கிறா. ஆனா அவளுக்கு தெரியுமா, இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கனமான ஒரு கதை இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல இருந்தே இந்த பாடலுடைய வரிகளை தன்னுடைய உதட்டுல முணுமுணுத்துக்கிட்டே இருந்த என்னுடைய வசந்தி சித்தி கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு சரியில்லாம போய் கடைசியில இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இறந்து போயிட்டாங்க. இது எங்க சித்தியோட எல்லா எல்லாத்துக்கும் மருந்தா இருந்தது இந்த ஒரு பாடல் தான் அப்படிங்கிறது என்னோட மனைவிக்கு தெரியுமா? என் மனைவிக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வசந்தி சித்தி இந்த பாடலை தன்னுடையதான் ஆக்கிக்கிட்டா. அவ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் சில பாடல்களை தன்னுடைய துயரத்துக்கு சில பாடல்களை தன்னுடையதான் ஆக்கிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பாடலை அவங்க கேட்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கூடவே பாடுறாங்க. பாடும்போது அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாடலை தன்னுடைய துணையாவே என்ன பண்ணிக்கிறாங்க, நிரந்தர துணையாவே அந்த பாடலை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட சித்தியும் இந்த பிபிஎஸ் உடைய இந்த மௌனமே பார்வையால் பாடலை தன்னுடையதான் வச்சுக்கிட்டா சித்தி. எனக்கு இன்னும் 2-3 சித்தி இருக்கிறாங்க. ராணி சித்தி, பத்மா சித்தி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நிறைய பேசுவாங்க. ஆனா வசந்தி சித்தி மட்டும் பேசவே மாட்டாங்க. வசந்தி சித்தி ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு பாடல் தான் ரொம்ப பிடிக்கும்.
அதனால பாடிக்கிட்டே இருக்கிறதுனால வசந்தி சித்தி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. எப்பவுமே வசந்தி சித்தி பேசுறது கிடையாது, பாட்டே தான் அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. சித்தி பாட்டு பாடுறது தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. படிக்காத கூகை, எப்ப பாரு சினிமா பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறா, சினிமா பாட்டை பாடி வாழ்க்கையை வீணாக்க போறா அப்படின்னு தாத்தா எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் சித்தி கேட்க மாட்டாங்க. தாத்தாவுக்கு தெரியாம நிறைய அந்த பாடல் புத்தகங்களை, சினிமா பாட்டு புத்தகத்தை எல்லாம் வாங்கி தலையணைக்கு அடியில வச்சுக்கிட்டு அதை வச்சு பாடிக்கிட்டே சித்தி தெரிவாங்க. தாத்தா அதை கொண்டு போய் அடுப்புல போட்டு எரிப்பாரு. என்ன பண்ணனாலும் சித்தி அதை கேட்கறது இல்ல, பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா தாத்தா என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு சித்தியை கொண்டு போய் ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு ஆசிரியரா ஆக்கி விட்டுட்டாரு. சித்திக்கு எங்க வேலை கிடைச்சது அப்படின்னாக்க, ஒரு குக்கிராமத்துல, ஒரு ரொம்ப தூரத்துல ஒரு கிராமத்துல வேலை கிடைச்சது. அங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க சித்திய. அங்க பார்த்தா யாருமே இல்ல. சித்தி வீடு, பள்ளிக்கூடம், குழந்தைங்கள், இப்படியே அவங்க வாழ்க்கையே பேத்திட்டு இருந்துட்டுறாங்க. நான் ஒரு நாள் சித்திய பார்த்து நான் கேக்குறேன், சித்தி ஏன் சித்தி நீங்க இப்படி தனியா இருக்கீங்க, இந்த இடம் உங்களுக்கு போரா இல்லையா அப்படின்னு சித்திக்கிட்ட நான் கேக்குறேன். அதுக்கு சித்தி சொல்றாங்க, எனக்கு இந்த இடம் தாண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பேச்சு துணைக்கு இங்க யாருமே இல்ல. யாருமே இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், நல்லா பாட்டு கேட்கலாம். என்னுடைய சம்பளத்துல, முதல் மாசம் சம்பளத்துல நான் கேசட் பிளேயர் வாங்கி அது எல்லாத்துலயும் பிபிஎஸோட பாட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பாடிக்கிட்டே இருக்கிறேன். தாத்தா திட்டுவாருங்கிற பயம் எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்குடா அப்படின்னு சித்தி சொல்றாங்க. இந்த வாழ்க்கை, அந்த சித்திக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப சித்தியோட வாழ்க்கையில சின்ன வயசுல நடந்த ஒரு செய்திய அந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. எப்படின்னா, சித்தி சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பிபிஎஸ் சீனிவாஸ் அங்க ஒரு பொருட்காட்சி நடக்கிற இடத்துல பாட வர்றாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. சொன்ன உடனே சித்தி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயே ஆகணும், பிபிஎஸ் நான் பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிப்பாங்க. அந்த காலத்துல யாராவது பெண் குழந்தைய அப்படி விடுவாங்களா, இல்ல பெண் குழந்தை யாராவது போவாங்களா? தாத்தா விடவே மாட்டாரு, போகவே கூடாதுன்னு. ஆனாலும் பிபிஎஸ் குரல்ல இருக்கிற அந்த ஆசையில தாத்தா பேச்ச கேட்காம சித்தி என்ன பண்ணிருவாங்க, அந்த கச்சேரிக்கு போயிருவாங்க. அங்க போனா டிக்கெட் 20 ரூபான்னு சொல்லுவாங்க. 20 ரூபாய் டிக்கெட்னா காலில் கிடக்குற கொலுசை வித்து டிக்கெட்டை வாங்கிட்டு சித்தி உள்ளுக்குள்ள போயிருவாங்க. போயிட்டு பாட்டை கேட்க ஆரம்பிப்பாங்க. அங்க போனா எல்லா இசைக்கலைஞர்களும் பாடிக்கிட்டு இருப்பாங்க, பிபிஎஸ் வரமாட்டாரு. பிபிஎஸ் வராருன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்துருவாருங்கிற நம்பிக்கையில சித்தியும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் பிபி சீனிவாஸ் வரவே இல்லை அந்த கச்சேரிக்கு. சித்திக்கு ரொம்ப ஏமாற்றம், அவர் வரவே இல்லையேங்கிற அந்த வருத்தம் தான் இருந்துச்சே ஒழிய, இவ்வளவு இருட்டிருச்சே இப்ப நம்ம தனியா வீட்டுக்கு போறோமே அப்படிங்கிற பயம் சித்திக்கு கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே தனியா வீடு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்தா தாத்தா என்ன பண்ணிடுறாரு, வீட்டு வாசல் கேட்ட பூட்டி வச்சுட்டாரு. பூட்டி வச்சுட்டு, யாரு கேட்டு நீ இப்படி தனியா போனீங்க, அப்படியே போ, எங்கேயாச்சும் போ, வாசல்ல நிக்காத, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு தாத்தா திட்டுறாரு. சித்திக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே நான் போய் கிணத்துல விழுந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வேகமா போறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அப்படியே போய் செத்துருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆச்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சித்திய போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து ஆச்சி சொல்றாங்க, ஏண்டி ஒரு நாளைக்கு இந்த ரேடியோ பெட்டியில 100 தடவை இந்த பாட்டை கேட்கிற, அதையும் தாண்டி ஏண்டி இந்த மனுஷனை பாக்குறதுக்காக நீ இப்படி தனியா பொம்பளை புள்ள போயிட்டு இப்படி இருட்டுக்குள்ள வர்றியேடி, எவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வசதி சித்தி சொல்றான், அதான் முழுசா வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் கத்துற நீனு அப்படின்னு. அப்பதான் பாட்டிக்கு புரியுது, இந்த வயசு பிள்ளைங்க எதுக்காக கோவப்படுறாங்கிறத நம்மளால என்ன பண்ணிக்கவே முடியறது இல்ல, தெரிஞ்சுக்கவே முடியறது இல்ல அப்படின்னு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சித்தி அவங்களாவே நல்லா அழறாங்க. உடனே ஆச்சி கேக்குறாங்க, ஏன் இப்ப அழற அப்படின்னோடனே சித்தி சொல்றாங்க, நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது, காலில் கிடந்த கொலுசை நான் வித்துவிட்டேன், அதுக்கு வேற நாளைக்கு காலையில கத்துன்னு கத்த போறாரு அப்படின்னு சித்தி சொல்றாங்க. உடனே ஆச்சி, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுடி, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடு, அந்த மனுஷன் போய் என்ன தேடவா போறாரு, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுடி அப்படிங்கிறாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, இந்த சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் இல்லைன்னா
வாழ்க்கையோட கொந்தளிப்பை யாராலையும் தாங்க முடியாது போல அப்படிங்கிற எண்ணமும் இந்த பொய்யோட பயன்பாட்டையும் அன்னைக்குதான் நான் ஆட்சிக்கிட்ட இருந்து அன்னையில இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இந்த வாசகம் ரொம்ப நல்லா இருக்கும். பொய்யோட பயன்பாட்டை நான் அன்னைக்குதான் ஆட்சிக்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில பார்த்தா சித்தி எதுவுமே நடக்காதது மாதிரி வசந்தி சித்தி அவங்க பாட்டுக்கு எழுந்திருச்சு அழகா குளிச்சுட்டு வாசல்ல ஒரு நல்ல கோலத்தை போட்டு ரொம்ப ரசிச்சுக்கிட்டு நிப்பாங்க. தாம் போட்ட கோலத்தை அவங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசிச்சு முடிச்சுட்டு வீட்டுல போய் ரேடியோவை ஆன் பண்ணுவாங்க. ரேடியோ பெட்டியை ஆன் பண்ண உடனே அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொடிமலர் படத்தில் இருந்து பிபிஎஸ் குரலில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பிபிஎஸ் குரலுக்கு முன்னாடியே சித்தி பாட ஆரம்பிச்சிருவாங்க, மௌனமே பார்வையால. அவ்வளவுதான் தாத்தா அடி செருப்பாலன்றுவாரு. என்ன இப்படி எப்ப பாரு பாடிக்கிட்டே இருக்காளேன்னு. தாத்தாவுடைய அந்த வார்த்தை, கடினமான அந்த வார்த்தையை கேட்டவொன்னா அரண்டு போய் சித்தி ஓடி என்கிட்ட வந்துட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு, சித்தி ஏண்டா சுப்பு, இவன் பேரு சுப்பிரமணி, சித்தி சுப்புன்னு கூப்பிடுவாங்க. ஏண்டா சுப்பு, ஒரு ரேடியோ பெட்டியோட சேர்ந்து நம்ம பாடுனா என்னடா தப்பு? பாடக்கூடாதா? பாட்டை கேட்டா பாடணும்னு தோணுதுடா, பாடணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, அந்த அப்படி பாடிக்கிட்டே இருந்தோம்னா பிபிஎஸ் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்டா. அந்த பாட்டை சேர்ந்து அவரோட பாடிக்கிட்டே இருந்தா பிபிஎஸ் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் குரல் எவ்வளவு நல்லா இருக்கு. அவர் குரல் அடேங்கப்பா, பாதரசம் அப்படியே ஓடுற மாதிரி ஒரு வசீகரம், ஒரு மினுமினுப்பு அவர் குரல்ல. அவர் குரலுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நல்ல பாடகர்கள் பாடும்போது அந்த வாசனைய நம்மளால என்ன செய்ய முடியும்? நல்ல உணர முடியும். பிபிஎஸ் பாடும்போது அந்த குரல் எனக்கு எப்படி இருக்கும்னாக்க, பால் பொங்குற வாசனை எனக்கு வரும்டா. அவர் குரலை கேட்கும் போது எனக்கு அடுப்புல பால் பொங்குனா ஒரு வாசனை வரும்ல, அது மாதிரியான ஒரு வாசனை எனக்கு வரும்டா. சே, அந்த பாட்டை அந்த குரலை அப்படியே கேட்டுட்டே செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே கொடி அசைவது போல் இடை இருக்கும் இருக்கட்டுமே ஹோய் அப்படின்னு ஒரு கம்மிங்கையும் கொடுத்துக்கிட்டு சித்தி என்ன பண்ணுவாங்க, ஹாயா ஓடிட்டு இருப்பாங்க. அப்பதான் எனக்கு புரியும், ஓ எல்லார் மனசுக்குள்ளாரையும் ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு, எல்லார் உதட்டுலயும் ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு. சில பேர் அந்த பாட்டை வெளிப்படுத்துறாங்க, இன்னும் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சித்தி சொன்ன மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சு போனுச்சு. எப்படி இந்த பாட்டை கேட்டுட்டே, இந்த குரலை கேட்டுட்டே செத்துலாம் போல இருக்கே, செத்துட்டா நல்லா இருக்கும்லடா அப்படின்னு கேட்ட மாதிரியே இந்த குரலை கேட்டுக்கிட்டே எங்க வசதி சித்தி இறந்து போயிட்டாங்க. எப்படி அப்படின்னா, எங்க சித்திக்கு சிறுநீரக கோளாறு வந்துருச்சு. அதுக்கு ஒரு தவறான சிகிச்சை நடந்துருச்சு. அந்த சிகிச்சையால எங்க சித்தி மீளவே முடியாம ரொம்ப உடம்பு சரியில்லாம தலையெல்லாம் முடியெல்லாம் கொட்டி போய் உடல் எல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்ப நாள் அவங்க பல மாதங்கள் வருடக்கணக்கா மருத்துவமனையில இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படிலாம் எங்க சித்தி இருக்கும்போது அவங்களுடைய எல்லா வழிகளுக்கும் துணையா இருந்தது எது அப்படின்னு சொன்னா பிபிஎஸ் உடைய இந்த பாடல்கள் தான். எங்க சித்தியோடைய அந்த அறையில அந்த பாடல்கள் எந்த நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கும். சித்தி அந்த பாட்டை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே அவங்க காலம் போயிட்டு இருந்தது. முதல் முறையா சித்தியை மருத்துவமனையில பாக்குறதுக்கு நான் போறேன். நான் போய், சித்தி எப்படி சித்தி இருக்கீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, டே ரேடியோவுல நேத்து வீர திருமகன் படத்துல ரோஜா மலரே ராஜகுமாரி பாட்டு போட்டான்டா, நீ நானும் தானே முத்து டாக்கீஸ்ல போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு என்னை கேக்குறாங்க. எனக்கு அந்த ஞாபகத்தை விட அன்னைக்கு எங்க சித்தி போட்டிருந்த அந்த மஞ்சள் கலர் தாவணி, மடிப்பு கலையாத மஞ்சள் கலர் தாவணி, அதுக்கு மேட்சா எங்க சித்தி வச்சிருந்த மஞ்சள் ரோஜா பூ, அவங்க நெத்தியில வச்சிருந்த அந்த பொட்டு ஜிமிக்கி, என்ன அழகு, காலில் போட்டிருந்த கொலுசு, எங்க சித்தியுடைய அழகு அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே நான் இருக்கிறேன். அந்த நினைப்புல நானு அப்படியே இருக்கும்போது எங்க சித்தி தான் பேசுறாங்க, ஏண்டா சுப்பு எனக்கு போய் இப்படி ஒரு வியாதி, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை, எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், கல்யாணம் கூட பண்ணிக்காம சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்,
எனக்கு ஏண்டா இப்படி ஒரு வியாதி வந்தது? எங்க அப்பா பேச்ச கேட்காம சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேனே, அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இதை கொடுத்துட்டாரோ அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப உருக்கமா சித்தி என்கிட்ட அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல சித்தி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நல்லா வந்துருவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லடா சூப்பு, அப்படிலாம் இல்ல. சின்ன வயசுல நான் யாரோட எல்லாம் விளையாண்டேன், யாரெல்லாம் பார்த்தேன், யார் கூட எல்லாம் பேசினேன், எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கறதெல்லாம் இப்ப எனக்கு மீண்டும் பார்க்கணும், பேசணும்னு ஆசையா இருக்குடா எனக்கு. அந்த ஆசை எனக்கு என் மனசுக்குள்ளார வருது. போகவே முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் அந்த ஆசை வருது. இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நான் படிச்சிருக்கேன்டா. அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை அப்படி நான் போயிட்டேன்னா எனக்காக நீ போய் அவங்க கிட்ட எல்லாம் எங்க சித்தி உங்களை ரொம்ப கேட்டாங்கன்னு நீ சொல்லுவியாடா அப்படின்னு கேக்குறாங்க. சுப்பு சொல்றான், சொல்லுவேன் சித்தி, கவலைப்படாது சித்தி, நீ நல்லா வந்துடுவ அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அடுத்து நான் 2வது முறையா எங்க சித்திய பாக்குறதுக்கு நான் போறேன். அப்ப போய் நல்லா இருக்கீங்களா சித்தி அப்படின்னு மருத்துவமனையில கேக்குறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, டேய் சுப்பு, நேத்து கனவுல நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லைங்கிற பாட்டு, பிபிஎஸோட பாட்டு வந்து அந்த கனவுல ஓடிச்சுடா. கனவுல ஓடிச்சு. காலையில எழுந்திருச்சு நான் ரேடியோ பெட்டியை போட்டா முதல் பாட்டே அந்த பாட்டு தாண்டா வருது. எப்படி இருக்கும்? நம்ம நினைச்சது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அப்படியே ஆசாசையா அந்த பாட்டை கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்பவுமே என்னுடைய எல்லா வழிகளுக்கும் இந்த பாடல்கள் தாண்டா. இந்த பாடல்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிருவேன், செத்தே போயிருப்பேன்டா. எனக்கு அந்த பாட்டு தான் எப்பவுமே எனக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்குது, ரொம்ப பிடிக்குதுடா அப்படின்னு சொல்லி 2வது ரூபம் இதேதான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப சித்திக்கு வந்து 1 வருடத்துக்கு மேல மருத்துவமனையில இருக்கிறாங்க. அதனால வந்து பார்க்கக்கூடிய சொந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகி போச்சு, குறைஞ்சு போச்சு. ஆனா யாருமே தன்னை வந்து பார்க்கலையேங்கிற வருத்தம் சித்திக்கு இல்ல. அத பிபிஎஸோட பாடல்கள் பூரா என்ன பண்ணிருது, ஈடு கட்டிருது. ஆனா நம்மளால மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் சித்திக்கு இப்ப மேலோங்கி நிக்குது. உண்மையா உழைக்கிறவங்களுக்கு, உண்மையான ஆசிரியர்களுக்கு இந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். நம்மளால மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியலையேங்கிற அந்த ஆதங்கம் தான் சித்தியை இப்ப ரொம்ப வருத்தப்பட வைக்குது. அதுக்கப்புறம் சரின்னு அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சித்தியை பாக்குறதுக்காக மருத்துவமனைக்கு போறேன். அப்படி போகும்போது சித்தி சொல்றாங்க, டேய் சுப்பு, இப்பெல்லாம் நான் டேப் ரெக்கார்டுல பாட்டே கேட்கறது இல்லடா, அது எனக்கு பிடிக்கல. கண்ணை மூடிக்கிட்டு நான் பாட்டை நினைச்சேன்னா மனசு அந்த பாட்டை அப்படியே ஓட்டுதுடா. மனசுலயே அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குடா, நல்லா கேக்குது எனக்கு அந்த பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இனிமே நம்ம சித்தியை விட்டுட்டு நம்ம தனியா போகக்கூடாது, நம்ம சித்தி கூடவே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே அந்த இடத்திலே இருக்கிறான் மருத்துவமனையிலே. 2 நாள் கழிச்சு சித்தி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் சுப்பு, இப்பெல்லாம் எனக்கு பிபிஎஸோட முகமே மறந்து போச்சுடா, பிடிக்கல, அவரை பார்க்கணும்லாம் எனக்கு தோணவே இல்லை, அவர் முகமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவர் குரல் மட்டும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குடா. என்னமா இருக்கு அந்த குரல், அந்த குரலுக்கு ஒரு வாசனை இருக்கு, ருசி இருக்கு, மனம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, எல்லாமே இருக்குடா அந்த குரலுக்குள்ளார. அது மட்டும்தான் எனக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குரலை வந்து எவ்வளவோ நான் கேட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த ஆசை தீரவே மாட்டேங்குது. எனக்கு போதும்னு சொல்லவே முடியல, இன்னும் மிச்சமாவே இருக்குது எனக்கு. எனக்கு இன்னும் அந்த குரலை கேட்டுக்கிட்டே இன்னொரு 50 வருடம் வாழணும்னு ஆசையா இருக்குடான்னு சொல்லி கண்ணீர் விடுவாங்க. இன்னொரு 50 வருடம் வாழணும்னு ஆசையா இருக்குடா அந்த குரலை கேட்டுக்கிட்டே, அந்த குரல் போதுங்கிற எண்ணமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சித்தியுடைய கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, சித்தி நான் பாட்டு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மௌனமே பார்வையால் பாட்டை நான் போட்டு விட்டேன். சித்தி அவங்களுடைய உதட்டுல லேசா அந்த பாட்டை என்ன பண்ணாங்க, அப்படியே முணுமுணுத்தாங்க அவங்களுக்குள்ளார. 2வது முறை நான் அந்த பாட்டை போடும்போது சித்தியோட உதடு அசையல, கண்கள் அப்படியே மூடிடுச்சு. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பாட்டையே கேட்டுட்டு
அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுது அப்படின்னு. இவன் இத நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்பவும் நித்யாவுடைய குரல் கேக்குது, அப்பா உன் பாட்டு முடிய போகுது, சீக்கிரம் வா அப்படின்னு முதல்ல கூப்பிட்ட பொண்ணு இப்ப அப்படியே கூப்பிடுறா, அவன் பாட்டு முடிய போகுது, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன், இது என் பாட்டு மட்டும் இல்ல, இது என்னோட பாட்டு இல்ல. இந்த உலகத்துல யாரெல்லாம் துயரம் கொண்ட ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் இது. ஏழை எளிய மக்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கட்டும், துயரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை ஆற்றுப்படுத்துகிறதுக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கும் இந்த பாடல்களை தவிர வேற என்ன இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளார ஓடுது. அந்த எண்ணத்தோட நான் அப்படி எழுந்திருச்சு பாடலை கேட்கலான்னு நான் போகும்போது அந்த பாடல்ல முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் அப்படின்னு அந்த கடைசி வரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப என் மனசுல தோணுது, இந்நேரம் இந்த உலகத்துல இந்த ஊர்ல யாரோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இந்த பாடலுடைய வரிகளை பிபிஎஸோட குரலோட சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க, வசந்தி சித்திய போல அப்படின்னு அந்த கதையை எஸ்ரா முடிச்சிருப்பாரு. இசை ஒரு பொதுவான மொழி. நிச்சயம் உங்க எல்லாருக்குள்ளாரையும் ஒரு பாடல், நான் அந்த கதையை சொல்லும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்குள்ளார நீங்க ஒரு பாடலை தனதுடையதான் ஆக்கியிருப்பீங்க. அந்த பாடலும் அதுக்கான சம்பவமும் உங்களுக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடணும். எப்போ ஓடும் அப்படின்னா, இப்படி வாசிச்சா இந்த கதையை நம்ம வாசிக்கும் போது அந்த பாடலை எப்ப பிபிஎஸோட குரல்ல இந்த பாடல் ஒழிச்சாலும் எனக்கு வசந்தி சித்தியும் சுப்புவும் பேசிக்கிட்ட இந்த இதெல்லாம் பால் பொங்குற வாசனை எல்லாம் வரும். இந்த ஞாபகம் அப்படியே எனக்குள்ளார ஓடி வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஏதாவது ஒரு பாட்டை நம்மளுடைய பாட்டா நம்ம என்ன பண்ணிக்குவோம், வச்சுக்கிட்டு அதை நம்ம அதுக்குள்ளாரையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்குள்ளாரையும் இப்படி வாசிக்கும் போது அதுல கொண்டு போய் நம்மளை பொருத்திக்கிட்டோம் அப்படின்னாதான் அதை அனுபவிக்க முடியும். வாசிப்பு அப்படிங்கிறது இப்படி இருக்கணும், அதோட நம்மளை கொண்டு போய் பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ரொம்ப அழகா உணர முடியும். என்னுடைய வாசிப்பு இன்னும் மிச்சம் இருக்கு, நீங்க கேட்கறதுக்கும் இன்னும் மிச்சம் இருக்கு. இது போல நிறைய கதைகள், சிறுகதைகள் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. கதைங்கிறது ரொம்ப, கதை எழுதுறது மிகப்பெரிய சவால். கதை எழுதுறவங்களுக்கு தான் தெரியும், அந்த எழுத்தாளர்களுக்கு தான் தெரியும் கதை எழுதுறது எப்படி அப்படின்னு சொன்னா, மீன் தண்ணியில நீந்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மீனை வரைகிறது மாதிரி அதை ஒரு ஓவியமா நீங்க வரையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவாலுக்குரியது சிறுகதை. அப்படி ஓடிக்கிட்டு நீந்திக்கிட்டு இருக்கிற மீனை நீங்க வரையணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இயக்கம் தடைபடும். சரி, இயக்கம் தடைபடுதே அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த இயக்கத்தை வரையலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீரோட இயல்பு வெளிப்படாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சவாலுக்குரியது சிறுகதை, சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு சிறுகதையும் அப்படிப்பட்ட ஒரு சவாலா தான் எழுதியிருப்பாங்க. நம்ம வாசகர்கள் அதை அப்படி படிக்கணும். சமீபத்துல 100 பெண்கள் 100 சிறுகதைகள்னு சொல்லிட்டு முனைவர் பிரேமா அவர்கள் தேர்வு செஞ்சு தொகுத்திருப்பாங்க. அந்த 100 சிறுகதைகளையும் நம்ம உட்கார்ந்து படிச்சோம்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய துயரமா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆரம்ப காலத்துல கதை கண்ட கோதை நாயகி அம்மாள்ல இருந்து இப்ப எழுதுற வெண்ணிலா வரைக்கும் எல்லாருடைய கதைகளையும் தொகுத்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கதையும் நம்ம படிக்கும் போது நமக்குள்ளார அத்தனை வாழ்க்கை, அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமுமா நம்ம வாழ்ந்து வாழ்ந்து நம்ம இந்த வாழ்க்கையை புத்துணர்ச்சி கொள்ளலாம். நம்ம அந்த வகையில வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக நான் இந்த கதையை சொன்னேன். படிங்க, நிறைய படிங்க, இன்னும் நிறைய நிறைய நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், படிக்கணும். படிச்சாதான் இந்த ரசனைக்குள்ளார போக முடியும். தமிழ் சமூகம் படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். எந்நேரமும் படி படின்னு. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையா அப்படின்னா இல்ல, படிச்சிருக்கோம். ஆனா இன்னும் மிச்சம் இருக்கு, நிறைய படிக்கணும், இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறதுதான் படி படின்னு. இப்ப வரக்கூடிய சினிமாலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா சினிமாலையும் என்ன வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க, படிக்கணுங்கிற. சிதம்பரம் படிச்சுக்கடா,
எல்லாரும் படிச்சுக்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த படிப்படிங்கிறதுல இருந்து சங்க இலக்கியத்துல இருந்து புறநானூற்று பாடல்ல படி கற்கை நன்றேன்னு சொன்ன அந்த ஒரு பாடலையும் பாடல் வரிசையில உங்களுக்காக சொல்லணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். நானு அந்த பாடலை நீங்க எல்லாரும் கேட்டு பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலையாது கற்றல் நன்றே. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலையாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓரென்ன உடனுறு புல்லும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் கசியும். பிறப்பு ஓரென்ன உடல் உரு புல்லும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் கசியும். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளோம், ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளோம் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நற்பால் உள்ளோம் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் சமப்படும். அருமையான ஒரு புறநானூற்று பாடல். எதுக்கு நான் இந்த பாடலை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு பாடலுக்குள்ளார இந்த பாடலை எழுதினவரு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தான் இந்த பாடலை எழுதியிருப்பாரு. இந்த ஒரே பாட்டுக்குள்ளார 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகம் அன்னைக்கே எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். கீழடிக்கு அப்புறம் 3500ன்னு சொல்லிக்கணும். இப்ப நம்ம கீழடி கணக்கு வந்த பிறகு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். இந்த பாடலுடைய வரிகளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலையாது கற்றல் நன்றே அப்படிங்கிறது எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடணும், படிச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு படிப்பு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்துக்கு வரக்கூடிய வரிகளை நம்ம பார்க்கணும். பிறப்பு ஓரென்ன உடல் உரு கொள்ளும் சிறப்பின் பாலார் தாயும் மனம் கசியும். ஒரு தாய்க்கு 4-5 குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு எந்த குழந்தையுமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உடனே கூசாம சொல்லுவாங்க, தாய் எல்லா குழந்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரே மாதிரி எல்லா குழந்தையும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. யாராவது ஒரு குழந்தை மேல கூடுதலா அந்த தாய் என்ன செஞ்சிருப்பாங்க, பாசத்தை வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை யாரா இருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே நோஞ்சா குழந்தையா இருக்கும். உண்மையிலே நோஞ்சா குழந்தையா எந்த குழந்தை இருக்குதோ அந்த குழந்தை மேல அந்த தாய் கூடுதலா கொஞ்சம் பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு வயிற்றுல பிறந்த குழந்தையா இருந்தாலும் அதுக்குள்ளாரையும் ஒரு வேறுபாட தாயோட மனம் வச்சிருக்கும். அது எந்த குழந்தைக்கு தேவையோ அந்த குழந்தைக்கு அதை கொடுத்திருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு இந்த 2 வரியில ரொம்ப அற்புதமா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்த 2 வரியில அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு கொடுத்திருப்பாரு. நம்ம ஒரு நியாயம் வச்சிருப்போம். வீட்டு அரசியலா இருந்தாலும் சரி, நாட்டு அரசியலா இருந்தாலும் சரி, ஒரு நியாயம் வச்சிருப்போம். மூத்தவனுக்கு தான் எல்லாம் அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பை நம்ம எல்லாரும் வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. பொதுவான ஒரு நிகழ்வா மூத்தவனுக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாது. அவருள் அறிவுடையோன், யாரு அறிவுடையவன், யாரு பொருத்தமானவன், யாரு தகுதியானவன் அப்படின்னு ஆராய்ந்து அவங்கிட்ட நீ அந்த பதவியை கொடுத்தா மட்டும்தான் அது செல்லும் அப்படின்னு வீட்டு அரசியலுக்கும் நாட்டு அரசியலுக்கும் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழிவகுத்து கொடுத்தது யாரு, நம்மளுடைய தமிழ் சமூகம். இதை எல்லாத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் ஒரு கடைசியா ஒரு வரி சொல்லியிருப்பாரு. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. எப்பவுமே கீழே இருக்கிறவங்க மேல போனா மேல இருக்கிறவங்க கீழே வரணும். இது நியாயம். ஒரு பள்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேட இருக்கிற இடத்த சரிச்சு விட்டு அந்த பள்ளத்தை சரி பண்ணுவோம். ஆனா புலவன் எவ்வளவு அழகா சொல்றாரு, கல்வி அப்படி இல்லை. இந்த பள்ளத்தை சரி பண்றது மாதிரி கல்வி கிடையாது. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமேன்னு முடிச்சிருப்பாரு. கீழே இருக்கிறவன் கற்றுக்கட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்காக மேல இருக்கவன் கீழே இறங்கி வரமாட்டான். கீழே இருக்கிறவன் கற்றுக்கொண்டா மேல இருக்கிறவனும் இவனும் சமப்படும்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கல்வி.
கல்விதான் இந்த இதை நமக்கு போதிக்குது. சமப்படும். இதை புரிஞ்சுக்காம தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஏதேதோ பேசுறோம். கீழே இருக்கிறவன் கற்றுக்கொண்டு மேல போயிட்டான்னா மேல இருக்கிறவனுக்கு அது ஆபத்தா போயிரும்னு நம்ம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா நெடுஞ்செழியன் சொல்லியிருக்கிறான் பாருங்க இந்த புலவன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கீழே இருக்கிறவன் கற்றுக்கொண்டால் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ரெண்டு பேரும் சமமாவாங்க. அதுதான் உண்மையான கல்வி. அதுதான் நம்முடைய கல்வி. எல்லாரையும் சமப்படுத்துறது. மட்டம், மட்டம்ங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. நம்ம தான் அதை தவறுதெல்லாம் மட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மட்டம்ங்கிறது கொத்தனார் பிடிக்கிற மட்டம், சமம், மட்டமா இருக்கும். சமப்படும் கல்வி. அதுதான், அந்த வேலையை தான் கல்வி செய்யும். கீழே இருக்கிறவனை மேல தூக்கி விடுறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சமமா இருக்கணுங்கிறதுக்கு தான் கல்வியோடைய முக்கியமான நோக்கம்னு சொல்லி புறநானூற்று பாடல்ல 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகத்துல வாழ்க்கைனா என்ன, ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்த சொல்லி வாழ்க்கைனா என்ன, அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணும், கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்களை வாசிச்சு வாசிச்சு நம்மள புத்துணர்வாக்கிக்கணும். நம்ம இது மாதிரி வாசிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு மிச்சம் இருக்கு. நீங்க கேட்கறதுக்கும் இன்னும் மிச்சம் இருக்கு. நிறைய பாடல்களை, சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து எல்லாரும் என்ன செய்யணும், படிக்கணும். நீங்க எல்லாரும் படிக்கணும்னு நான் ரொம்ப அன்போட அடுத்துதான் நான் உங்களுக்குள்ளார கடத்தணும்னு நான் நினைச்ச ரசனை கவிதை. கவிதை எனக்கு தெரிஞ்சு கவிதையை போல திமிர் பிடித்த எழுத்துக்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு நான் நினைப்பேன். கவிதையில தான் எழுத்துக்கள் எப்படி இருக்கும், திமிர் பிடிச்ச எழுத்துக்களா இருக்கும். கவிதைக்குள்ளார நான் எந்நேரமும் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவள். எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு கவிதை வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லார்கிட்டையும். கவிதைகள் எனக்குள்ளார என்ன செய்யும் அப்படின்னா எல்லாமே பண்ணும். அது எனக்குள்ளார மயங்கும், முயங்கும், கரையும், கனியும், சினுங்கும், சீரும், எல்லாமே பண்ணும். எல்லா வேலையும் கவிதை எனக்குள்ளார செய்யும். எல்லா மாற்றங்களையும் எனக்குள்ளார கொண்டு வரக்கூடியது கவிதைகள். கவிதைகள் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில கதை பாடலை தாண்டி கவிதை தான் நான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். சமீபத்துல கல்யாண்ஜியோட கவிதைகள் என்னை எல்லா இடத்துலயும் ஆட்கொண்டு போகுது. அதுல நான் ஒரு கவிதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கவிதையை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. கார்த்திகை ராத்திரி. அப்படியே கற்பனைக்கு போயிருங்க. கார்த்திகை ராத்திரி வழக்கு வைப்போம் இல்லையா நம்ம எல்லாரும். அந்த கார்த்திகை ராத்திரி ஏற்றின கடைசி விளக்கை வைத்து திரும்பும் முன், எல்லா விளக்கையும் ஏத்திட்டு ஒன்னொன்னா கொண்டு போய் நம்ம வச்சுட்டு வருவோம். ஏற்றின கடைசி விளக்கை வைத்து திரும்பும் முன் அணைந்து விடுகிறது முதல் விளக்குகளுள் ஒன்று. நீங்க இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா முதல்ல வச்சதுல ஒண்ணு என்ன ஆகி போயிடும், அணைஞ்சு போயிடும். ஏற்றின கடைசி விளக்கை வைத்து விட்டு திரும்பும் முன் அணைந்து விடுகிறது முதல் விளக்குகளுள் ஒன்று. எரிகிற போது பார்க்காமல் எப்போதுமே அணைந்த பிறகுதான் அதை சற்று அதிகமாக பார்க்கிறோம். எரிகிற போது பார்க்காமல் எப்போதுமே அணைந்த பிறகுதான் அதை சற்று அதிகமாக பார்க்கிறோம். எரிந்த பொழுதில் இருந்த வெளிச்சத்தை விட, எரிந்த பொழுதில் இருந்த வெளிச்சத்தை விட அணைந்த பொழுதில் தொலைந்த வெளிச்சம் பரவுகிறது மனதில் பிரகாசமாக. அணைந்த பிறகுதான் அதை சற்று அதிகமாக பார்க்கிறோம். எரிந்த பொழுதில் இருந்த வெளிச்சத்தை விட அணைந்த பொழுதில் தொலைந்த வெளிச்சம் பரவுகிறது மனதில் பிரகாசமாக. அப்படியே நீங்க மனிதரோட பொருத்தி பார்த்துக்கங்க. இருக்கும்போது எந்த மனிதரையும் கொண்டாடுறது இல்ல, போன பிறகு அவருடைய வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். நாம எல்லாரும் நினைச்சு பார்ப்போம் இல்லையா? இது வேண்டாம் நமக்கு. இனிமே மனிதர்கள் இருக்கும் போதே நாம என்ன பண்ணிக்கலாம், அவங்கள நாம கொண்டாடுறதுக்கு நாம கற்றுக்கொள்ளணும். நம்மளோட இருக்கும் போதே அவங்கள நம்ம கொண்டாடணுங்கிறது. இந்த மாதிரி கவிதைகள் நீங்க கேட்க கேட்க படிக்க படிக்க நமக்குள்ளார வேற வேற உணர்வுகளை நமக்குள்ளார கொண்டு வந்துகிட்டே இருக்கும். வேற என்ன செய்ய சொல்லுங்க. பவாவுடைய ஒரு கவிதை வரும். மனித வாழ்வென்பது இழந்து தவிக்கும் அல்லது ஏங்கி தவிக்கும் அன்புதான், அது எங்கிருந்தும் கசியலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். மனித வாழ்வு என்பது இழந்து தவிக்கும் அல்லது ஏங்கி தவிக்கும் அன்புதான், அது எங்கிருந்து வேண்டுமானாலும் கசியலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அன்புதான்
எல்லாத்துலயும் ஒரு அன்பு இருக்குது. எல்லா இடத்துலயும் நேரத்துக்கு தகுந்தது மாதிரி போக போக அந்த கவிதைகளை சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கவிதைகளோட நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய ரசனை கூடுதலா இருக்கும். அடுத்தது, இன்றைய தினம் என்ன ஒரு சிறப்புக்குரிய நாள்னு யாராவது சொல்ல முடியுமா? பட்டினி தினம். அது எனக்கு தெரியல. எங்களுக்கான தினம் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இன்னைக்கு 28 மே 28 மாதவிடாய் சுகாதார நாள், பெண்களுக்கான எங்களுக்கான நாள். இது ரகசியமா பேசக்கூடிய விஷயமா நான் இதை நினைக்கிறது இல்ல, வெளிப்படையா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு செய்தி. மாதவிடாய் சுகாதார நாள் இது. அதுக்காக நான் ஒரு கவிதையை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ரேவதி ராம் அப்படின்னு என்னுடைய பெண்கள்ல, எனக்கு நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள்ல நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பொண்ணு, அவங்கதான் ரேவதி ராம்ங்கிறவங்க ஒரு கவிதையை எழுதியிருப்பாங்க. இன்றைய தினத்துக்காக இந்த கவிதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். துணிக்கடையில் அழகு பொம்மையாய் கை கூப்பி வரவேற்பது அவளது பணி. துணிக்கடையில் அழகு பொம்மையாய் கை கூப்பி வரவேற்பது அவளது பணி. அழகான மைவிழி கண்கள், அட்டகாசமாய் பூசிய உதட்டு சாயம், ஏதேதோ நெளிவுகளுடன் பின்னப்பட்டிருக்கும் கொண்டை என்று அனைவரின் கவனமும் அவள் மேல் இருக்க, கை கூப்பும் கைகளை கீழிறக்கும் போதெல்லாம் கீழிறக்கும் போதெல்லாம் அனிச்சையாய் பின் திரும்பி கரை இல்லை என்பதை அறிந்து பெருமூச்செறிவதில் இருக்கிறது அவளின் கவனம். அனிச்சையாய் பின் திரும்பி கரை இல்லை என்பதை அறிவதில் இருக்கிறது, அறிந்து பெருமூச்செறிவதில் இருக்கிறது அவளது கவனம். எல்லாருடைய கவனமும் அவள் மேல இருக்கு. ஆனா அவளோட கவனம் எதுல இருக்கு அப்படின்னா, கரை இல்லை என்பதில் இருக்கிறது அவளுடைய கவனம்னு அவங்க அந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. அவ்வளவு வேதனையான ஒரு கவிதை பாருங்க. அந்த இடத்துல நின்னு அலங்கார பொம்மையா நின்னு கைகூப்பி எல்லாரையும் வரவேற்கிற அந்த நேரத்துல அவளுடைய எண்ணம் பூரா எங்கே இருக்கு அப்படிங்கிறது. அப்படி நினைக்க தோணுது அப்படின்னு சொன்னா, சமூகம் இன்னமும் அந்த ஒரு நிகழ்வை என்ன பண்றாங்க, ஒரு அருவருப்பா சுகாதாரமற்ற ஒரு நிகழ்வா எல்லாரும் அதை பாக்குறதுனாலதான் அந்த பெண்ணு அந்த மாதிரியான ஒரு உணர்வை அதுல கொடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் வெளிப்படையா எல்லாரும் பேச வேண்டிய ஒரு செய்தி. பெண்களுக்கு அது ஒரு சுழற்சி. உண்மையிலே 28 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய சுழற்சி, அதே 28ஆம் நாளே அந்த நாளை என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சுகாதாரத்துல எங்களுக்கு நிறைய அறிவியல் உதவி செய்யுது. அந்த காலம் மாதிரி சுகாதாரமற்ற நிலைமை இல்லை. எங்களுக்கு நிறைய அறிவியல் உதவி செய்யறதுனால சுகாதாரம் நல்லா இருக்கு. ஆனா மனித மனங்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தீட்டுங்கிற பேர்ல சொல்லி எங்களை தனிமைப்படுத்துறது அது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல பலவிதமான வலிகள் இருக்கும். அதுக்காக மனசு கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஓய்வா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உட்கார வச்ச விஷயம்தான் இது. ஆனா அதை எல்லாரும் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, சுகாதாரம் இல்லாம அது ஒரு தீட்டு அப்படிங்கிற முறையில கொண்டு போய் வேற இடத்துல அதை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது மனசுக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்க, இந்த கவிதைய இதுக்காக நான் உங்களுக்கு இந்த கவிதையை இன்னைக்கு பொருத்தமா இந்த நாளுல இருக்கும், இதை பத்தின சிந்தனையும் உங்களுக்குள்ளார வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கவிதையை உங்களுக்கு நான் சொன்னேன். என்னுடைய வாசிப்பு அப்படின்னு சொல்றது கதைகளோடையும் பாடல்களோடையும் அதே சமயம் கவிதைகளோடையும் தான் என்னுடைய வாசிப்புங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு. வாசிக்கும் போது எனக்கு எல்லாரோடையும் பேசுற அந்த உணர்வு எனக்கு வருது. எல்லா நாட்டு மக்களையும் எல்லா தரப்பு மனிதர்களோடையும் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதா இருக்கு. அப்படி படிக்கும் போது வசந்தி சித்தி சொன்னது மாதிரி இன்னும் 50 ஆண்டுகள் இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும், வாழ்ந்து இது எல்லாத்தையும் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த எண்ணங்கள். அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு தான். மக்கள் நீங்க எல்லாரும் வாசிக்கணும். அந்த வாசிக்கும் போது அதுக்குள்ளார நம்மளை பொருத்தி கொண்டு போய் நிறைய வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த தலைப்பு. இன்னைக்கு இன்னும் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையில எவ்வளவோ நம்பிக்கை இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் நான் சொல்றேன். நிறைய கருத்து செறிவான ஒரு அற்புதமான அது ஒரு வார்த்தை. கதைகள் உங்களுக்குள்ளார வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கதைக்குள்ளாரையும் நிறைய நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே போகலாம். பொருத்தி சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கதையை சொல்லும் போது கூட இந்த விஷயத்தை தான் நம்ம அப்படியே
சொல்லணும். அந்த குழந்தைகளுக்காக இன்னைக்கு காலையில எனக்கு நேரம் இருக்கிறதுனால நான் இன்னொரு கதையும் சேர்த்து உங்களுக்கு நான் ஒரு குழந்தைங்களுடைய கதையை இன்னைக்கு நான் போய் ஆல் இண்டியா ரேடியோல நான் போய் சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு கதைய குழந்தைகளுக்காக ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட மாத்திரத்துல நான் ஒரு அக்பர் பீர்பாலுடைய கதையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கும் அது பயன்படும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அதையும் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், பீர்பால் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால அவர் மேல அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமப்படுவாங்க. அது இயல்பு தானே. ஒரு மனிதரை ஒரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை பார்த்து 4 பேர் பொறாமப்படுறது ரொம்ப இயல்பான விஷயமா இன்றைய காலகட்டத்துல போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எந்நேரமும் நீங்க பீர்பாலையே நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அக்பர்கிட்டே போய் முறையிடுவாங்க. இது நியாயமே இல்லை, பீர்பாலை மட்டுமே நீங்க பாராட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் சொல்லுவாரு, ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க, வாதத்துல பீர்பாலை ஜெயிச்சு காட்டுங்க, உங்களையும் நான் என்ன பண்றேன், கொண்டாடுறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாரு. உடனே அந்த அறிஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா கூடி ஒரு முடிவெடுப்பாங்க. அரசவையில ஒரு நாள் பீர்பாலை நம்ம நிக்க வச்சு நிறைய சர்ற மாதிரி கேள்வி கேட்டு பீர்பாலை மடக்கி நாம தான் அறிஞர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், மன்னர்கிட்ட காட்டணும் அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. அந்த நாளும் வந்துரும், அரசவையும் கூடிரும், மன்னரும் அரியணையில உட்கார்ந்துருப்பாரு, பீர்பாலும் வந்துருவாரு. இந்த அறிஞர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரிடத்துல சர்ற மாதிரியா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேட்க கேட்க பட்டு 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 பட்டுன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு பீர்பாலு, ரொம்ப அழகா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப இவங்களுக்கு என்னமோ மாதிரி ஆயிடும். என்னது, இவனை மடக்கலான்னு நினைச்சு நம்ம வந்தா எல்லா கேள்விகளுக்கும் விடைய இவ்வளவு சரியா சொல்றானே அப்படிங்கிற ஒரு கவலை வந்துடும். எப்படியாவது மடக்கி ஆகணுமே அப்படிங்கிறதுக்கு முட்டாள்தனமான ஒரு கேள்விய அறிவாளியா ஒரு கேள்வி மாதிரி, அறிவார்ந்த ஒரு கேள்வி மாதிரி முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, அக்பருடைய உள்ளங்கையில ஏன் முடி இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்பாங்க பீர்பால் கிட்ட. உடனே பீர்பால் பதில் சொல்லுவாரு, அக்பர் ஒரு கொடை வள்ளல், அவர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய உள்ளங்கையில முடி முளைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு பதில அழகா சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு என்னது பதில், இவங்களுக்கே பதில் தெரியாமத்தான் அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர் பதில் சொல்லிட்டாரேன்னு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம தோசையை திருப்பி போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதனால இப்ப இந்த தோசைய அப்படியே திருப்பி போடுறாங்க. அது சரி, உன்னுடைய உள்ளங்கையில முடியலையே ஏன் அப்படின்னு பீர்பால் கிட்ட கேள்வி கேட்பாங்க. பீர்பால் உடனே பதில் சொல்வாரு, அக்பர் கொடைவள்ளல், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன், அதனால என்னுடைய உள்ளங்கையிலையும் என்ன செய்யல, முடிமுளைக்க நேரம் இல்லை அப்படின்னு உடனே சொல்லிடுவாரு. இவங்க அசந்து போயிருவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஆனா அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, பின்வாங்கி போயிட முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கேள்வி, கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி எங்க எல்லாருடைய உள்ளங்கையிலையும் முடி இல்லையே அது ஏன் அப்படின்னு கடைசிய அஸ்திரமா அந்த கேள்வியை கேட்பாங்க. இப்ப பீர்பால் ஒரே சிரிப்பாரு. சிரிச்சுட்டு பீர்பால் சொல்லுவாரு, அக்பர் கொடுத்து கொண்டே இருந்ததுனால அவர் உள்ளங்கையில முடிமுளைக்க நேரம் இல்லை, அதை நான் வாங்கிக்கிட்டே இருந்ததுனால என்னுடைய உள்ளங்கையில முடிமுளைக்க நேரம் இல்ல, இத பார்த்து நீங்க எல்லாரும் பொறாமை கொண்டு உங்க கைகளை பிசைஞ்சுக்கிட்டே இருந்ததுனால உங்க கைகள்ல முடிமுளைக்கவும் உங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு ஒரு பதில அவர் சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இதுக்கு மேல அவங்களால கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எந்த எண்ணத்தால கேள்வி கேட்டாங்களோ அத பதிலே சொல்லிட்டாரு, பொறாமை கொண்டு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டதுனால அவங்களால அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, கேள்வி கேட்க முடியாம அவங்க அத்தோட தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு இனிமே நம்ம பீர்பாலை பாராட்டுறது நல்லது, பீர்பால் மாதிரி நாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் பொருந்தும். நமக்கு ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்கப்பட்ட கேள்விகள் இது. நல்லா கேட்கணும், கேள்வி கேட்கறதுல மிகச்சரியான கேள்வியை கேட்க வேண்டியதும் இருக்கு. அதே சமயம் ஒருத்தர் புத்திசாலியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். புத்திசாலியா இருந்தாங்கன்னா அவங்களை நம்ம அப்படியே ஒத்துக்கணும். அதை தாண்டி மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, அவரை போல வரணும்னு தான் நினைக்கணுமே ஒழிய திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது,
அப்படி வரக்கூடாது, கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் வரணும். படிப்பு அப்படிங்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரியான படிப்பு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி படிப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த வாசிப்பு காலத்துக்கு தகுந்தது மாதிரி மாறுபடுங்கிறதையும் பகுத்துணர்ந்து நம்ம வாசிக்கணும். ஆத்திசூடி நாங்க எல்லாரும் குழந்தைகளுக்கு நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஔவையார் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு வந்த பாரதியார் அவருடைய ஆத்திசூடியில அச்சம் தவிர்ன்னு சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு அவரை தொடர்ந்து வந்த பாவேந்தர் அவருடைய ஆத்திசூடியில அனைவரும் உறவினர்னு முடிச்சிருப்பாரு. இந்த வாசிப்பும் ரொம்ப முக்கியம். ஒப்பிட்டு கண்டு காலத்துக்கு தகுந்தது மாதிரி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சேர்ந்து படிக்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். நூல் பலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லியிருப்பாங்க. நூல் பலக்கல் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. பாரதியார் சொல்லுவாரு நூலை பகுத்துணர் அப்படின்னு சொல்லுவாரு. நூலை பகுத்து உணர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரை ஒற்றி வந்த பாவேந்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நூல் பொழுகும்னு சொல்லுவாரு. நூல் புழுகும், புத்தகத்துல போட்டிருக்குங்கிறதுக்காக நீ அப்படியே அதை என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ புத்தகத்துல போட்டிருக்குங்கிறதுக்காக நீ அதை அப்படியே எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான ஒப்பீட்டையும் கொண்டு நம்மளுடைய வாசிப்பு என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கதை இல்லாத உலகமே இல்லை. நம்ம தமிழ் சமூகத்துல நமக்கு தேவையான முதல் விஷயம் எதுன்னா கதை தான். கதைகளோட தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு ஒரு கதை நான் சொல்லியிருக்கேன். விரும்பி கேட்டவள் அப்படிங்கிற ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தபடியா அதுல ஒரு பாடல் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம எல்லாருக்கும் பொதுவான மொழி பாடல். அந்த பாடலுக்குள்ளார நம்ம வாழ்க்கையையும் நம்மளுடைய கல்வி முறையையும் அரசியல் அமைப்பையும் சேர்த்து அந்த நான் சங்க இலக்கியத்துல இருந்து உங்களுக்கு அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதன் பிறகு கவிதைகளோடு தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவிதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் போது புத்துணர்வோட இருக்கலாம், நிறைய ஆண்டுகள் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். அந்த வகையில என்னுடைய வாசிப்பு அப்படிங்கிறது இது போல நிறைய இருக்கு. என்னுடைய இந்த உற்சாகத்துக்கும் இவ்வளவு பேரை நான் அணைத்துக் கொள்றதுக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் என்னுடைய வாசிப்புக்கு கிடைத்த வெற்றியா நான் நினைக்கிறேன். என்னுடைய வாசிப்பு இன்னும் மிச்சம் இருக்கு, இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. என்னுடைய வாசிப்பு உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய மிச்சம் இருக்கு. இந்த சமூகத்துக்கு நான் பயன்படுறதுக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். இன்னும் மிச்சம் இருக்கிறது. சந்திப்போம்.